எல்லோருக்கும் வணக்கம். விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் சக்தி கார்டன் இருக்கும். சக்தி கார்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து 3rd பஸ் ஸ்டாப் வந்து இங்கே நம்ம சக்தி கார்டனுக்கிட்டே வரும். அந்த பஸ் ஸ்டாப் பேர் பார்த்தீங்கன்னா குதிரைப்பண்ணை பஸ் ஸ்டாப். இது என்னென்னா மறுபடியும் கனெக்டிங் டு வடக்கிப்பாளையம் அண்டு கேரளா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். வடக்கிப்பாளையத்தில் ரைட் எடுத்திங்கன்னா மறுபடியும் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற கோயம்புத்தூரோடு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ கூட பார்க்கலாம் ஒரு ஒன் ஆஃப் தி பஸ் மகரிஷி வித்யாலயோட பஸ் நம்ம இப்போ கிராஸ் ஆகுது. ஸோ அதுவுமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மேஜர் ஸ்கூல்ஸ் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துட்டு போகுது. இங்கே வீடு கட்டி வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி இந்த சரௌண்டிங்கில் இங்கே டோர் ஸ்டெப்லேயே நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம், பிக்கப்பும் பண்ணிக்கலாம். சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா க்ரீனரி. நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரீனரியாக இருக்கணும், ஃப்ரெஷ் ஏர் வேணும், உங்களுக்கு பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியாவில் நீங்கள் ஒரு ப்ளாட் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்டி இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஆப்டான இடம். உங்களுக்கு லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து லெஃப்ட் எடுத்து போனீங்கனாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு கோயம்புத்தூர் ரோடு கனெக்ட் ஆகிரும். இதுலேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு கோயம்புத்தூர் ரோடு கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கோயம்புத்தூர் டு மதுரை பைபாஸ் வந்து இப்போது இங்கேருந்து 2வது கிலோமீட்டரில் நடந்துகிட்டு இருக்குது. அதோட ஒர்க்கும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை நீங்கள் வரும்போது நீங்கள் பார்க்கலாம். ஆச்சிப்பட்டியில் வந்து அந்த ரோடு கனெக்ட் ஆகுது. சேம் டைம் பார்க்கும்போது பொள்ளாச்சியோட ரிங் ரோடு இங்கேருந்து 1வது கிலோமீட்டரில் அந்த பொன்னாபுரம் பஸ் ஸ்டாப்னு நான் சொன்னேன் இல்லையா, அங்கே தான் வந்து பொள்ளாச்சியோட ரிங் ரோடு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுவும் நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் பார்க்கலாம். இந்த லேஅவுட்டோட டோட்டல் ஸ்ப்ரெட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.7 ஏக்கர்ஸ். இது ஆன் மெயின் ரோடு இருக்கிறதா சொல்லியிருக்கேன். 2.7 ஏக்கர் இந்த லேண்ட் ஏரியா. டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் பார்க்கும்போது 54 பிளாட்ஸ் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். மினிமம் பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது 2.25 சென்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 11 சென்ட் வரைக்குமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 54 பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 பிளாட் வந்து முன்னாடி ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது. அது இப்போதைக்கு ரெசிடென்ஷியல் பொருள் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த ரோட் ஃபேஸிங் பிளாட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு இன் ஃபியூச்சரில் நீங்கள் கமர்ஷியல் கடை கட்டுறதுனா கூட நீங்கள் கட்டிக்கலாம். கமர்ஷியல் யூஸ்க்கு நல்ல ஏரியா. பிகாஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 24/7 இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கிற ஒரு ரோடு தான் அது. ஸோ இந்த லேஅவுட் பொறுத்த வரைக்கும் 2 மேஜர் ரோடு, அதாவது மெயின் ரோட்லேருந்து கனெக்ட் ஆகுது 2 ரோடு. இதோட 33 ஃபீட் ரோடு, அதோட 30 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். ரோட்டுக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜஸ் இருக்குது. பின்னாடி பார்க்குறது பார்த்தீங்கன்னா 60,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு டேங்க்கு, கீழே ஒரு காமன் போர்வெல் இருக்குது. எல்லா சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்டர் டேப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி எல்லாமே டம்மிஸ் போட்டிருப்போம். 1 or 2 ஓப்பன் பண்ணியிருப்போம். நீங்கள் நாளைக்கு வந்து வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட இந்த போர்வெல்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 24/7 இந்த போர்வெல் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அம்பராமலை தண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் போயிட்டுருக்கு, லைனேஜ் உள்ளே போயிட்டுருக்கு. நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் வாங்கும்போது நீங்கள் அந்த அம்பராமலை தண்ணியை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட பைப் லைனு தனியாக போட்டு அங்கே முன்னாடி டம்மி போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது ஊராட்சி எல்லைக்கு உட்பட்டதுனால இமீடியட்டாக நீங்கள் இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன்ஸ் நீங்கள் அம்பராமலை தண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டில் இபி போல் போட்டு 3 ஃபேஸ் கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஃபேஸ் கனெக்ஷன் டேரெக்டாகவே வந்து இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம். பின்னாடி அங்கே 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு வீடு 3வது வீடு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதனோட டீட்டெயில் உங்களுக்கு தனியாக நான் சொல்கிறேன். நம்ம சக்தி கார்டனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட் மட்டும் சேல் பண்ணுறதில்ல, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வில்லாஸும் நம்ம பண்ணுறோம். மினிமம் 2 BHK ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா 39 லேக்லேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், பிளாட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட்டில் கிரவுண்ட் +1 ஃப்ளோரில் உள்ள ஒரு பில்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். 2 BHK 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா வந்துடும். லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பியூர்லி ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பேசிக் மெட்டல்லேருந்து கம்பியிலேருந்து சிமெண்ட்லேருந்து பண்ணுற பிரிக்ஸு டைல்ஸு உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பர்டிகுலர் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 53 லேக் நம்மளோட பட்ஜெட் வருது. இல்லை அந்த பட்ஜெட்டோட உங்களுக்கு ஜாஸ்தி வேணாலும் பண்ணிக்கலாம், கம்மி வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு 3 BHK வேணும்னாலும் உங்களுக்கு ஒரு 53 லேக்கில் 3 BHK நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம சைட்டில் வந்து நீங்கள் பிளாட் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மேஜர் பேங்க்ஸ்லேருந்து எல்லா பேங்க்லேயும் நம்ம கிட்ட டைப் இருக்குது. பிளாட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் வேல்யூலேருந்து உங்களுக்கு 70% உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். இல்லை நீங்கள் பிளாட் பர்ச்சேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போனீங்கன்னா up to 85% வரை நம்ம பேங்க் லோன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நேற்றுக்கு வந்து நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நகராட்சியோட பார்த்தீங்கன்னா ஆச்சிப்பட்டி அண்ட் பக்கத்தில் சில ஏரியாஸ் வந்து ஊராட்சியில் இருந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து நகராட்சிக்குள்ள கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னென்னு நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருக்கலாம். இன் கம்மிங் இயர்ஸில் திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி வந்து தனி டிஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணும் பட்சத்தில் வந்து இந்த ஆச்சிப்பட்டி இந்த அவுட்ஸ்கர்ட் வந்து மேஜராக உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்கும்.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கோயம்புத்தூரில் இருந்தது அப்படின்னா நியர்லி 20 lakh rupees உங்களுக்கு per சென்ட்டோட காஸ்ட் வரும். இது ஆன் மெயின் ரோடு. இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா 3 tier சிட்டிஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 3 tier சிட்டிஸோட அவுட்ஸ்கர்ட்ஸ் தான் நீங்கள் டெவலப் ஆகிட்டு வந்துருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணி நீங்கள் அந்த மைண்டில் வச்சு பார்க்கும்போது இது ப்ரைஸிங் வந்து ரொம்ப மினிமம் ப்ரைஸிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சென்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,90,000 rupees நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா சைட்டும் ஆல் ஓவர் உள்ள இருக்கிற ரெசிடென்ஷியல் சைட் எல்லாமே. பட் என்னென்னா நம்ம ரோட் ஃபேஸிங் சைட் மட்டும் கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸிங் பண்ணியிருக்கோம். என்னென்னா உங்களுக்கு டியூவல் பர்பஸாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ரோட் ஃபேஸிங் சைட் மட்டும் 7,90,000 நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 minute டிரைவில் மேஜர் ஸ்கூல்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். நீங்கள் எந்த ஸ்கூல் எடுத்துட்டிங்கனாலும் வித்தின் ஒரு 5 to 10 minutes நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொள்ளாச்சியில் தான் மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அது ரீச் ஆகிருக்கும் நீங்கள் ஒரு 5 minutes உங்களோட நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ஸை நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம்.